வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு இயல் 4லேருந்து 5 வரை டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஷில் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியவர் விஸ்வநாதர். 1529 தான் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியவர் விஸ்வநாதர் ஆவார். விஸ்வநாதர் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்திய ஆண்டு 1529. பாளையக்காரர் வரிகளை வசூலித்து தாங்கள் வசூலித்த வரி பணத்தில் 1/3 மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த 1/3 இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை அவர்கள் சொந்த செலவிற்கு வைத்து கொண்டனர். சரி, பாளையக்காரர்களிடையே பாளையங்கள் முகாம்கள் இருந்தன. பாளையங்கன்னா முகாம்கள் இருந்தன. 2 பாளையங்கள் இருந்தன. 2 பாளையங்கள் இருந்தன. கூற்று, கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். கூற்று 2, மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் புலிதேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இந்த 2 பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 2 கூற்றுகளும் சரி. கர்நாடக உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1792. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் புலிதேவர். தென்னிந்தியாவின் கிளர்ச்சியாளரின் கூட்டமைப்பு வெளியிட்ட பிரகடனம் என்ன? திருச்சிராப்பள்ளி அறிக்கை. அக்டோபர் 16 நாள் பாளையக்காரர்கள் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். அக்டோபர் 17 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகிலுள்ள டேஷில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படைப்பிரிவின் உதவியுடன் கண்டறிந்தார். விருப்பாட்சி, திண்டுக்கல் அருகிலுள்ள விருப்பாட்சியில் தான் பாதுகாப்பில் வேலுநாச்சியார் தன்னுடைய மகளும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பி ஓடினார். கூற்று, இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி ஆவார். இந்திய பெண்ணரசி ஆவார். காரணம், இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்ஸ்ராணி எனவும் அழைக்கப்படுகிறார். கூற்று காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது. பின்வரும் தமிழ்நாட்டின் பாளையக்காரர்களுக்குள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியில் ஆட்சியாளர்? ராமநாதபுரம் பகுதியில் ஆட்சியாளர். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது பாண்டியர்கள். கீழ்கண்டவர்களுள் தீரன் சின்னமலையினோடு தொடர்புடைய பகுதி எது? ஓடாநிலை. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1757. கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் போலிதேவர்.
புலிதேவர். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு கோட்டை வேலூர். டேஷில் இராணுவ தளபதி அக்னியு ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அது பிரபலமாக அந்நியு தலைப்பாகை என அழைக்கப்பட்டது. ஜூன் 1806 நடந்த வேலூர் கழகத்தை டேஷில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வி.டி. சவார்கர் என்ற வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார். 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரில் 1857 செப்டம்பர் 20 படைத்தளபதி நிக்கல்சனால் டேஷ் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. எனவே இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு அவர் 1862 இறந்தார். டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது. டேஷாம் ஆண்டு கழகம் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தப்பட்டது. 1857 ஒரு கழக இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக ஏற்பட்டது. டேஷ் இராணுவத்தின் மூலம் தீவிர சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றார். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் திப்பு சுல்தான் டேஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டார். ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டார். வேதம் என்ற டேஷ் சொல்லிலிருந்து அறிவு என்று பொருள். இச்சொல்லானது வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் அறிதல் என்பதாகும். சமஸ்கிருத சொல்லிலிருந்து அறிவு என்ற பொருள். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து அறிவு என்ற பொருள் வேதம் காணப்பட்டது. தட்சசீலம் டேஷில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. 1980 டேஷ் நூற்றாம் ஆண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் கண்டுபிடித்தார். 19ஆம் நூற்றாண்டில் நாலந்தா மகா விகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் டேஷ் நிறுவனம் உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது டேஷ் குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாகும். கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்தினார். 1812ஆம் ஆண்டு டாக்டர் C.S. ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். 1812 நிறுவினார். யாருன்னா ஜான் என்பவர். C.S. ஜான் என்பவர் என்ன ஊர்னா தரங்கம்பாடியில். 2 ஜெர்மன் பிஷப்புகளால் சீகன் பால்கு மற்றும் புளுட்சோ ஆகியோர் டேஷில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கினார். திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை தொடங்கினார். யாருன்னா பிஷப்புகளான சீகன் பால்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாற்று டேஷ் கட்டடங்களாக பிரிக்கலாம். 4 கட்டடங்களாக பிரிக்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் டேஷாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது. 1813ஆம் ஆண்டு 1813ஆம் ஆண்டில் பட்டயச்சட்டம் இந்தியாவின் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்காக ஏற்பாட்டை செய்தது. சரி. உட்ஸ் கல்வி அறிக்கை டேஷ் இந்தியாவின் ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அனைத்து நிலையங்களில் உள்ள மக்களுக்கு கல்வியை வழங்கும் ஆங்கிலேயர் கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவாகும். 1854 இரண்டாம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டமாக சார்ஜட் அறிக்கை டேஷ் தயாரிக்கப்பட்டது. 1944 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமாக வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார்.
பாரத கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார். எந்த வருஷம்னா 1937. டேஷில் இந்திய அரசு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் ஒரு கல்விக் குழுவை நியமித்தது. அக்குழு 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10+2+3 கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தது. 1964 புதிய கல்விக் கொள்கையானது டேஷாம் ஆண்டு மீண்டும் திருத்தியமைக்கப்பட்டது. 1992 திருத்தியமைக்கப்பட்டது. அது புதிய கல்வி. டேஷாம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 1976 ஆண்டு டிசம்பரில் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA 5ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும். 11ஆம் 5ஆண்டு திட்ட காலத்தில் 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டேஷில் அமைக்கப்பட்டது. இது உயர்கல்வியின் வளர்ச்சியின் அடுத்த கட்டமாகும். சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கு டேஷில் தொலைதூர கல்வியை அறிமுகப்படுத்தினர். 1971 தொலைதூர கல்வியை உருவாக்கினார்கள். 1986 பள்ளிகளில் புதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் இது பள்ளிகளின் இடைநிலை நிற்றலை தவிர்க்கும் பொருட்டு டேஷில் சத்துணவு திட்டமாக நிறுவப்பட்டது. 1982 எட்வர்டு பெயிண்ட் என்பவர் பருத்தி உற்பத்தியில் பிறப்பிடம் இந்தியா என்று அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். சரி. 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை டேஷ் தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம். ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1839ஆம் ஆண்டு. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக வங்கமாகும். அது ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும். இது டேஷில் நிறுவப்பட்டது. 1985 நிறுவப்பட்டது. 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழிற்சாலையானது டேஷ் வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 1870ஆம் ஆண்டு முதல் டேஷ் ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்டது. காகிதம் ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் துவங்கப்பட்டது. டேஷாம் ஆண்டு கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்ளி ஆற்றங்கரையின் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 1855 மதராஸ் நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1639. Thank you.